Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் டிஃபரண்டா. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிட்டு பீன்ஸை வந்து 5 நிமிஷம் தண்ணியிலே விட்டுடுங்க. அதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா வந்து பீன்ஸோட சக்தி எல்லாம் அதுல போய்டும். நல்லா தண்ணி கொதிக்க வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பீன்ஸ் அதுக்குள்ள போட்டு அப்புறமா நீங்க எடுத்துடலாம் பீன்ஸ். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 1 போட்டா போதும். நாங்க நிறைய காரம் சாப்பிடுவோங்கறனால நான் 3 போட்டுருக்கேன். நீங்க 1 போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்குங்க இல்லையா? ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் வந்து இடிச்சி எடுத்துர்க்கேன். மிக்ஸில கூட அரைச்சிக்கலாம். 1க்கு பாதியா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய். நான் வந்து 4 எடுத்துர்க்கேன். நீங்க 2 அரைச்சா போதும். காரம் சாப்பிடாதவங்க சொல்றேன். காரம் சாப்பிடுறவங்க என்ன மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்து போட்டுருங்க. பீன்ஸ் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டுருக்கோம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பீன்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா பாதி வெந்துருச்சு பீன்ஸு. சுடு தண்ணியில் போட்டு எடுத்தப்பே பாதி வெந்திருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ வதக்கிட்டே இருங்க எடுத்து. கடைசியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் நான். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல். அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல் ஆயிடுச்சுங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு பீன்ஸ் பொரியல். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் வெறும் சாப்பாடு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.